அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது. வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது அவங்களுடைய வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதியாகவும் கருதப்படுது. இந்த நாளில் வாராகி அம்மன் பக்தர்கள் அனைவரும் வீட்டில் சிலை வச்சிருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா 5 பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. மேலும் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் விளக்கை நீங்கள் தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டு செம்பருத்தி பூக்கள் சுற்றிலையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தையும் இதே போல் தூய்மைப்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனை யாருன்னே தெரியாதவங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். அதுவும் இது வளர்பிறை பஞ்சமி இருக்கிறதுனால நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரம் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பெண்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் செய்யும் போதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஞாபகம் வச்சுட்டு செய்ய முடியலைன்னா கூட இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஸ்ரீ பஞ்சமி அதாவது வளர்பிறை பஞ்சமி இந்த நாள்லையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளியல் முறை பரிகாரம். நம்ம எப்போதுமே தினந்தோறும் குளிக்கிறோம் தான், ஆனாலும் அதில் சில விசேஷமான தாந்திரிக பொருட்கள் மற்றும் முறைகளை நம்ம பின்பற்றி குளிக்கும்போது நம்ம தேக தரித்திரம் அப்படிங்கிறது நீங்கும். மேலும் நம்மளுடைய ஆறா நல்லா சுத்தமாகும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான முதல் படியாகவும் இது அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளைய நாளில் நீங்கள் எந்த நேரம் குளிச்சிங்கனாலும் சரி, காலை மாலை எந்த நேரம் குளிச்சிங்கனாலும் சரி, அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஏலக்காய், நல்லதாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயை நீங்கள் அப்படியே முழுசாக இந்த தண்ணியில் போட்டு குளிக்கிறத காட்டிலும் அதை நீங்கள் ரெண்டாக பிச்சிருங்க. ரெண்டாக இப்படி கிழிச்சிங்கும் போது அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் இந்த பக்கெட் தண்ணீரில் விழுகும். இப்படி விழுந்ததுக்கப்புறமா அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதணும். சாதாரணமாகவே நீங்கள் ஏலக்காயை மட்டும் தண்ணீரில் போட்டு குளித்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். இருந்தாலும் நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அதில் ஸ்ட்ரீம்கிற இந்த வார்த்தையும் எழுதணும். இது எழுதுவதற்கு நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்துங்க. அதாவது வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அப்படியே இந்த தண்ணீரில் எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி தலைக்கு குளிச்சுக்கிறதோ இல்லை தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலைக்கு தண்ணீர் தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கிறதோ பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் மஞ்சள் தூளையும் சேர்த்து குளிக்கிறது விசேஷம். ஆனால் மஞ்சள் தூளுங்கிறது நான் எப்போவுமே நம்ம சேனலில் குளியல் பரிகாரத்தில் சொல்லுவேன். எப்போதுமே கல்லுப்பு மஞ்சள் தூள் அப்படின்லாம் சொல்லுவேன். நீங்கள் இந்த குளியல் முறைக்கும் கல்லுப்பு மஞ்சள் தூளும் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஏலக்காய் சொன்ன பாருங்கள், இதை மட்டுமாவது அந்த தண்ணீரில் ரெண்டாக பிச்சு போட்டுட்டு அதில் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு குளிக்கிறது சிறப்பு. வீட்டில் கணவர் இதை குளியல் முறையை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. பெண்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இது போல் தண்ணீரை ரெடி பண்ணி குளிப்பதற்கான வேலையை பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலங்கும் போது நீங்கள் முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு. சரி, இப்போ நீங்கள் குளித்து முடிச்சிடுவீங்க. அடுத்ததாக ஒரு பணவசிய நேரம் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காயை உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படும். சரி, அது என்ன நேரம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த பரிகாரம் நம்ம பார்த்துடலாம்.
இப்போ மொத்தம் நமக்கு நாளைக்கு 4 பணவசிய நேரம் வந்து இருக்குது. இப்போ இந்த 4 நேரமுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஏலக்காய் வந்து நீங்கள் வச்சுருங்க. முதல் நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை 7 மணி 6 நிமிடங்களில் இருந்து 7 மணி 54 நிமிடங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 48 நிமிஷம் இருக்குது. அடுத்ததாக மதியம் 1 மணி 42 நிமிடத்துலேருந்து 2 மணி 18 நிமிடம், மொத்தம் பார்த்திங்கன்னா 36 நிமிடங்கள் வந்து இருக்குது. அடுத்ததாக இரவு 7 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடங்கள், மொத்தம் வந்து 30 நிமிடங்கள் வந்து இருக்குது. அடுத்ததாக இரவு 9 மணி 30 நிமிடங்களில் இருந்து 9 மணி 54 நிமிடங்கள் வரைக்கும், மொத்தம் 24 நிமிடங்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ 4 நேரம் வந்து இருக்குது. இதில் பெஸ்ட்டானதுன்னு பார்க்கும்போது நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த 7 மணி 6 நிமிடங்களில் இருந்து 7:54 நிமிடங்கள், அடுத்ததாக 1 மணி 42 நிமிஷத்துலேருந்து 2 மணி 18 நிமிஷம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியோடவே சேர்ந்து வரும். அடுத்து வரக்கூடிய அந்த 2 நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி திதியோடு சேர்ந்து வந்து வரும். சஷ்டி திதியாகட்டும் பஞ்சமி திதியாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான நாட்கள் தான். உங்களுக்கு சூழ்நிலைக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி ஒரு டைமிங் இந்த 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஏலக்காய் வந்து வச்சுருங்க. நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த ஏலக்காயில் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இந்த நம்பர் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, இல்லை எங்களால் அப்படி எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் ரெண்டுமே வந்து கொடுக்குறேன். நம்பர் எழுத முடியறவங்க நம்பர் எழுதிக்கோங்க, நம்பர் எழுத முடியாத அளவுக்கு சின்ன ஏலக்காயாக வச்சுருக்கிறவங்க இந்த சிம்பிளையாவது பயன்படுத்திக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2918. இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நம்பர் 2918. இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது எழுத முடியாதவங்க மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாங்கள் ரெண்டையுமே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லது தான், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நீங்கள் வந்து காலையில் இந்த குளியல் முறை கூட செய்கிறதுக்கு வந்து மறந்துட்டீங்க, ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பணவசிய நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, இப்போ உங்கள்கிட்ட ஏலக்காயும் இருக்குது, இந்த பேனாவும் இருக்குது, நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். நீங்கள் சாயந்தரமாக போய் கூட அந்த மாதிரி குளிச்சிக்கலாம். அப்படி குளிக்கவே முடியல அப்படின்னா கூட இந்த ஏலக்காயில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது, இந்த நம்பரை பயன்படுத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு அபரிமிதமான செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரி எழுதி முடிச்சதும் மறக்காமல் உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதி, கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது இல்லையா, இங்கேயும் வந்து இதே சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிள்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே அந்த 2918 அப்படிங்கிற நம்பரையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு மேலே அந்த ஏலக்காயை வச்சு கண்களை மூடி சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி பீரியட்ஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 2918 அதை மட்டும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நல்ல எனர்ஜியான பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. ஏற்கனவே இது போல் பரிகாரங்கள் செஞ்சு நாங்கள் ஏலக்காய் வச்சுருக்கிறோமே, அதுவும் நேற்றைய நாளில் கூட ஒன்று வச்சோமே, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட வச்சோமே, அது கூட இதையும் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். ரொம்ப பழசாக வச்சுருக்கீங்க, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது பரிகாரம் பண்ணி ஏலக்காய் வச்சுருக்கீங்கும்போது அந்த ஏலக்காயை மட்டும் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வந்து வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்ல புது ஏலக்காயை எடுத்துருங்கும்போது நல்ல ஃப்ராக்ரன்ஸோடவே இருக்கும். 1 மாதம் கழித்து நீங்கள் இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சக்தி வாய்ந்த இந்த குளியல் முறையும் எடுத்துக்கோங்க. கூடவே இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பணவரவையும் அதிகப்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.